ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் வனம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கோம். பார்த்திங்களா, ஸ்னோ கொட்டிகிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கோட வீடியோ ஸ்னோ ரைடாக ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அருமையாக கொட்டிகிட்டு இருக்குங்க. பார்க்கவே ஆசமாக இருக்குது. பார்க்க மட்டும்தான் ஆசமாக இருக்கும், இருக்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி காலையிலேருந்து தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, காலையில் ஃபஸ்ட்டு வந்து கம்பு போகா வந்து போட்டு வச்சுருக்கேங்க. இன்றைக்கி அதுதான் வந்து சாப்பிட்றதுக்கு கம்பு இல்லை, வீட் போகா தான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதுதான் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒன்றும் இல்லை, கொஞ்சமாக வீட் போகா போட்டுட்டு பால் ஊற்றிட்டு கொஞ்சம் ஹனி போட்டுட்டு நட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதுதான் அது இந்துஸ் ஃபுட்டில் வாங்கினது தான் அது. ஸோ காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி அதுதான். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா கபிலனுக்கு வந்து வீட் நூடுல்ஸ் தான் இன்றைக்கி பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லைங்க, டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கு, ஹெல்தியும் அப்படின்ற ஆப்ஷன் அப்படின்றதுனால தான் அதை சூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் அதுதான். லஞ்ச் வந்து கபிலனுக்கு அது தான் கொடுக்க போகிறேன். ஸோ 2 வேலையும் முடிஞ்சிருச்சு. கபிலன் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். ஸோ கபிலனை சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு மண்டேவும் அடுத்து வந்து ஃப்ரைடேவும் பார்த்திங்க அப்படின்னா கபிலனுக்கு இந்த இதை தூக்கிட்டு போகிற வேலை இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் அந்த ஸ்னோ டைமில், மழை டைமில் வந்து. ஸோ இருந்தாலும் எல்லா குழந்தைங்களும் இந்த ஊரில் பழகிக்கிறாங்க வாழ்கிறதுக்கு. அதே மாதிரி நம்ம பிள்ளையும் பழகிக்கிச்சு அப்படின்னு தான் நினச்சிக்கணும். ஸோ வந்து ஸ்னோவோட ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான். லைட்டாக கொட்டிகிட்ருக்கு. பசங்க எல்லாருமே இதை ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்கங்க. ஸோ அப்படியே கொட்டிகிட்ருக்கு. இந்த பக்கம்லாம் பார்த்திங்க அப்படின்னா கல் இருக்குது அப்படின்றதுனால கரைஞ்சிடுது. அந்த ட்ரீ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த ஸ்னோவில். ஸோ க்யூட்டா? ஸோ க்யூட். இப்படி பண்ணுமா? ஓகே, ஏன் ஸோ க்யூட்டு? வாஃபுல் செய்கிறதுனால நான் ஸோ க்யூட்டா? அம்மா வாஃபுல் செய்யலைன்னா? ஓ மை காட், என்னப்பா எப்படி சொல்லிட்ட? செஞ்சாதான் க்யூட்டா? அப்போ நீனும் குட்டு பண்ணால் தான் க்யூட்டு, பேட் பண்ணால் க்யூட் இல்லை, ஓகேவா? பேட் பண்ணால் க்யூட் கிடையாது. இப்போ நீ குட் பாயா பேட் பாயா? குட் பாயா? நீ பண்ண முடியாது, அம்மா பண்ணுற பார்த்துட்டு. நீ இப்போ தான் சொன்ன குட் பாயா க்யூட்டான்னு. நான் உனக்கு எடுத்து தரேன், நீ ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு சாப்பிடு, அதை மட்டும் பண்ணு, ஓகே? நீ க்யூட் பாய், க்யூட் 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 பாய். ஆமாம்மா, எக்கு போட்டால் தான் நல்லா பஃப்னு வரும். பொங்குனா வரும். ஐயோ, உனக்கு பொங்குனாலாம் தெரியுதா? ஓகேம்மா ஓகேம்மா. சொல்கிறேம்மா. ஓகேம்மா ஓகேம்மா. ஆக்சுவலாக நல்லா மூக்கு அடிச்சுக்கிட்டு சளி பிடிச்சிட்ருக்குறதுங்க, நெஞ்சு சளி பிடிச்சிட்ருக்குது. இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி கேட்டு வாங்குறான். சரி, ஏதோ ஒன்று சாப்பிட்டா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வாழைப்பழம் போடுறதுனால மட்டும்தான் கொஞ்சம் கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் அவன் அதில் ஒரு ஹாஃப் தாங்க சாப்பிட்டான், அவனால் முடியல, அதனால விட்டுட்டேன் நானும். கிச்சனை விட்டு நகரலைங்க, ஏன்னா சமைச்சிட்டு இருக்கிறதுனால கிச்சன் வந்து கொஞ்சம் வார்மாக இருந்துச்சு. ஸோ அதனால் கிச்சனை விட்டு துளி கூட நகரலை, என் கூடவே தான் இருந்தான் அன்றைக்கி. சரி ஓகே, அவனுக்கு ஏதோ பண்ணுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் என்னை விட்டு நானும் வெளியிலையும் விடலை. ஸோ இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்துட்டிங்க. ஆல்ரெடி இப்போ லஞ்சுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொள்ளு வந்து வேக வச்சுருக்கேங்க. கொள்ளு துவையலும் கொள்ளு ரசமும் தான் வைக்க போகிறேன். ஸோ கொள்ளு துவையல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா கொள்ளை வந்து நல்லா வறுத்துட்டு இன்ஸ்டாபாட்டில் வச்சு வேக வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் நாளே கொள்ளை வறுத்து ஊற வச்சுட்டு கூட நீங்கள் வேக வைக்கலாம், இல்லை நீங்கள் டேரெக்டாக கூட வச்சு வைக்கலாம். இன்ஸ்டாபாட்டில் வந்து அந்த பீன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அதில் டேரெக்டாக வச்சிட்டிங்க அப்படின்னா வெந்துடும். ஸோ இப்போ அதை தான் நல்லா வேக வச்சுருக்கேன். கொள்ளு வறுக்கும்போது கருகிடாமல் மட்டும் பார்த்துக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். லைட்டாக கருகிருச்சு அப்படின்னாலும் கொள்ளோட டேஸ்ட்டே மாறிடும். ஸோ இப்போ இது நல்லா வெந்துருச்சு. கையை வச்சு இப்படி ஆச்சுன்னா மாவு மாதிரி நல்லாவே வருது. கொஞ்சம் தண்ணி லைட்டாக இருக்கட்டும், ஏன்னா துவையல் வந்து நான் இதிலேயே தான் கடைய போகிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்கட்டும். அது வந்து ரசத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ துவையல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அடிகனமான ஒரு சட்டி எடுத்துக்காங்க. 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் நிறைய தான் எடுத்திருக்கேன், அதனால் 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. இந்த உளுத்தம்பருப்பு வந்து நல்லா அப்படியே பொரிஞ்சு வரும்போது காஞ்ச மிளகா மட்டும்தான் காரத்துக்கு வைக்கணும், பச்சை மிளகா வைக்கவே கூடாது. ஏன்னா கொள்ளும் சூடு, பச்சை மிளகா வந்து அதுவும் வந்து குளிர்ச்சி அப்படி
அப்படின்றதுனால அந்த குளிர்ச்சி வந்து நமக்கு உடம்புக்கு ஒத்துக்காது கொள்ளு கூட சாப்பிடும்போது. அதனால் கண்டிப்பாக காஞ்ச மிளகா தான் வைக்கணும். கூடவே 5, 6லேருந்து சின்ன வெங்காயம், 4, 5 பல் பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்குற கேப்பில் நான் என்னோடய தண்ணியை குடிச்சுக்கிறேங்க. டெய்லி காலையில் தண்ணி குடிக்கணும். இன்றைக்கி தண்ணி குடிக்கவே மறந்துட்டேன். ஏன்னா கபிலனுக்கு அவசர அவசரமாக செஞ்சிட்ருந்தேன். கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன் இன்றைக்கி. அதனால தான். கவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஸ்கூல் போகலைங்க. ஏன்னா அவனுக்கு உடம்பு ஒன்றும் முடியல. அதனால் ஸ்கூலுக்கு அனுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே வச்சுட்டோம். கோல்டு லைட்டாக இருக்குது. நெஞ்சு சளி நல்லா கட்டிகிட்ருக்குதுங்க. ஃபீவரும் லைட்டாக அடிச்சிட்ருக்கு. ஸோ அதனால தான் வந்து அவனுக்கு என்ன பிடிக்குதோ அட்லீஸ்ட் நான் கேட்குறத சாப்பிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். பட் அதையும் ஒன்றும் ஒழுங்காக சாப்பிடல. இன்னைக்கு கஞ்சி ஏதாவது ஒரு 10, 11 மணி வாக்கில் கிண்டி கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட சமையல் வேலையை முடிச்சிடலாம். இப்போ கொள்ளு வந்து நல்லா மிளகா, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். இது நல்லா வதங்கணுங்க. அதுதான் டேஸ்ட்டே. ஸோ சைடில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கெட்டிலில் வந்து தண்ணி காலியாக காலியாக பிடிச்சி வச்சோம் அப்படின்னா தான், அது நம்ம வந்து குடிக்கிற சூடுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து அதை ஃபில் பண்ணி பிடிச்சி அப்பப்போ வச்சிடணும். கெட்டில் இருக்கிறது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இப்போ கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, தேங்காய் வந்து கண்டிப்பாக வைக்கணும். ஸோ நான் வந்து ஒரு 6 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து கம்மியாக எடுக்கிறீங்க அப்படின்னா கம்மியாக எடுத்துக்கங்க. நான் வந்து கொஞ்சம் நிறையா தான் எடுத்துருக்கிறேன். ஏன்னா கஞ்சி வச்சோம் அப்படின்னா தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது. ஸோ இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம கொள்ளு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டுடலாம். கொள்ளு வந்து வதக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆல்ரெடி நீங்கள் இந்த ஃப்ரெஷ்ஷாக வதக்கி போடுறீங்க இல்லையா, அதுவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ நான் இது இன்றைக்கி ஹேண்ட் பிளெண்டரை வச்சு அப்படியே தான் கடைய போகிறேன். இதை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு மிக்ஸி ஜாரை கழுவி எனக்கு இது பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த மெத்தடில் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெளியில் இருக்கிற ஸ்னோவுக்கு இந்த கொள்ளு வந்து கொஞ்சம் நல்லா உடம்புக்கு சூடு கொடுக்கும் அப்படின்றதுனால சேர்த்துக்கலாம். இப்போ வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வந்து கடைஞ்சி விட்டுறலாம். உங்கள்கிட்ட நீங்கள் சட்டியில் செய்கிறீங்க அப்படின்னா சட்டியில் அப்படியே மற்ற வச்சு நீங்கள் கடைஞ்சி விட்டுறலாம். இப்போ நல்லா கடைஞ்சாச்சுங்க. மிக்சியில் போட்டிங்க அப்படின்னா இந்த ஹேண்ட் பிளெண்டரில் கடையிற அளவுக்கு கடைய முடியாது. இது வந்து கிட்டத்தட்ட மத்தில் கடையிற மாதிரியே தான் வந்துச்சு எனக்கு. அதனால் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ அடுத்து நம்ம தாளிச்சிடலாம். நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம், உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு வந்து தாளித்து கொட்டணும் அப்படின்ற அவசியம் இல்லை. துவையல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படியேவுமே சாப்பிட்லாம். ஆனால் தாளித்து கொட்டினீங்க அப்படின்னா அந்த நல்லெண்ணெயோட மனம் வந்து இன்னும் கொஞ்சம் கொள்ளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான். ஸோ கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம தாளிப்பு எடுத்து கொட்டிடலாம். ஸோ தாளிப்பை கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட கொள்ளு துவையல் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சுங்க. இது ஒயிட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். கஞ்சி எந்த கஞ்சி நீங்கள் வச்சு சாப்பிட்டாலுமே அதுக்கு அட்டகாசமாக இருக்கும். ஸோ ஒரு 3 டேஸ் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாங்க மேக்ஸிமம். அது சூப்பராக இருக்கும். அடுத்தது கொள்ளு ரசத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம மசாலா அரைக்க போகிறோம். ஸோ ஜீரகம், மிளகு, நம்மளோட கொள்ளு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா கொள்ளு, அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தனியாக வச்சுருக்கேன். ஸோ இதையும் சேர்த்து நல்லா வழுன்னு அரைச்சி எடுத்துடலாங்க. கொள்ளு ரசம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நான் எப்போயுமே நிறையா தான் வைப்பேன். ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து அதை சூப்பு மாதிரியும் குடிப்போம். ஸோ நைட்டில் இல்லை ஈவினிங் டைமில். ஸோ அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். ஸோ இதை நல்லா இப்போ அரைச்சதை வந்து தண்ணி விட்டு கலந்து வச்சுக்கலாம். இல்லைனா கட்டிப்பட்ட மாதிரி ஆகிடும். ஸோ அதை அப்படியே நல்லா கரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து புளி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை தக்காளி பழத்தை வந்து நல்லா கரைச்சி வச்சிடலாம். ஸோ கொள்ளு ரசம் நார்மல் ரசத்தை விட நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக கொள்ளை வறுத்து செஞ்சிங்க அப்படின்னா அந்த வாசனை வந்து உங்களுக்கு ரசத்துலேயுமே வரும். ஸோ நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் ஊற்றிடலாம். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலந்து வச்சிடலாங்க. ஸோ தாளி போட்டுட்டு எடுத்து ஊற்றினோம் அப்படின்னா நல்லா கரெக்டாக வந்துடும். ஸோ இதை தக்காளி பழத்தை வந்து நல்லா கரைச்சி விட்டுருங்க. இப்போ நம்ம கொள்ளு தண்ணி வேக வச்சது எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் ஊற்றிடலாம். இப்போ தண்ணி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியும் எடுத்து ஊற்றி வச்சுக்கோங்க. நான் அந்த பாக்ஸ் ஃபுல்லாக வைக்க போகிறேன் அப்படின்றதுனால அது ஃபுல்லாக வந்து தண்ணி எடுத்துக்கிட்டேன். பூண்டு வந்து நச்சு வச்சுக்கலாம். அந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் வச்சுருக்கேன். என்ன ரைஸ் வச்சுருக்கேன் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிச்சிலி சம்பான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ரைஸ் தான் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா ரைஸ் நல்லா வந்து நீட்டாக வரும். அதுக்காக தான். ஸோ இப்போ இந்த பக்கம் பூண்டு வச்சுட்டேன். ரசத்துக்கான பாத்திரத்தையும் வச்சுட்டேன். அந்த பாத்திரம் சூடானவுடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானவுடனே கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம்.
காஞ்ச மிளகா தாங்க இந்த ரசத்துக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா கொள்ளு ரசம் அப்படின்றதுனால கண்டிப்பாக காஞ்ச மிளகா போடுங்க. பச்சை மிளகா சேர்த்துக்காதீங்க. இந்த இதுக்குன்னு கிடையாது. குளிர் நாளில் வந்து பொதுவாக பச்சை மிளகா அதிகம் சேர்த்துக்காம இருந்தீங்க அப்படின்னாவே நம்மளோட உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து பச்சை மிளகாவோட சேர்க்கையை குறைச்சிட்டு காஞ்ச மிளகா வந்து சேர்த்துக்கலாம். இல்லாட்டி மிளகு சேர்த்துக்கலாங்க, ரொம்ப நல்லது. ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். பூண்டு கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் போடுங்க. ரசம் கரைச்சி வச்சுருக்கிறதுலே போடாதீங்க. ஏன்னா பூண்டோட மனம் வந்து வரணும் லேசாக, அதுக்காக தான். ஸோ நம்ம கரைச்சி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே நல்லா கலந்து ஊற்றிடலாம். இது அப்படியே மெதுவாக நுரக்கட்டி வரணுங்க, கொதிக்கக்கூடாது. ஒரு கொதி வரும்போது நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். இப்போ ரசம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நார்மல் கலர் இந்த கலரில் இருக்க மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் எடுத்து ஊற்றும்போது பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே அந்த கொள்ளு கலருக்கு இருக்கும். ஸோ சைடில் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. பாத்திரம் எல்லாமே கழுவி எடுத்து வச்சுட்டேன். ரசமும் சாப்பாடும் தான் பெண்டிங் இருக்குது. ஸோ வந்து அவங்களுக்கு பசங்களுக்கு எல்லாருக்குமே வந்து முட்டை வச்சுருக்கேன். கவன் கண்டிப்பாக முட்டை கொடுக்க மாட்டேன். ஏன்னா அவனுக்கு உடம்பு ஒன்றும் சரியில்லை. ஸோ அதனால் முடிஞ்சிருச்சு எல்லா வேலையுமே. அவங்க இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வரலங்க, அதுக்காக தான் காட்டிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தெரியும், வேஃபல் போட்டது அப்படியே இருக்குது. தம்பிக்கு போட்டு வச்சேன் இல்லையா, அதுவும் இருக்குது. பால் காய்ச்சி வச்சது எதுவுமே அவங்க சாப்பிடல. ஸோ அதான் சொல்லிகிட்ருக்கேன், சீக்கிரம் வந்து சாப்பிடுங்க, டைம் ஆகிட்டுருச்சு அப்படின்னு கூப்பிட்டுருக்கேன். இன்னும் வரல. டைம் பார்த்திங்கன்னா தெரியும், 10:45 ஆகிடுச்சு, இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. ஸோ இதுக்கு மேலே அந்த பிளேட்டில் இருக்க ஹனி அதில் கொடுக்க மாட்டேன், அதை எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ சிங்க்கு க்ளீனாக இருந்துச்சு அப்படின்னாவே நமக்கு வந்து ஹாப்பியாக டேஸ் போகும். அந்த மாதிரி தான் எப்போயுமே. ஸோ நம்மளோட சாதத்தை வடித்து விட்டுறலாங்க. சாதம் வடிச்சிட்டோம் அப்படின்னாவே கரெக்டாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சாதம் வடித்து சாப்பிடுங்க. குக்கர் சாதம், இன்ஸ்டாபாட் சாதம் அதெல்லாம் வந்து எப்போயாவது ரொம்ப ரேராக முடியல அந்த டைமில் மட்டும் வச்சுக்கோங்க. சாதம் நீங்கள் எந்த அளவுக்கு வடித்து சாப்பிட்றீங்களோ அந்தளவுக்கு உடம்புக்கு ஆரோக்கியம். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் சாதத்தை வடித்து சாப்பிடுங்க. இந்த ஊர் பொறுத்த வரைக்கும் சாதம் வடிக்கிறதுக்கு ராஸ் அப்படின்ற கடையில் அட்டகாசமான ஒரு பாத்திரம் இருக்குதுங்க. ஸோ கை கால் சுட்டுக்கிறதுக்கு பயப்படுறதுக்கு, ஊற்றுறதுக்கு பயப்படுறவங்களுக்கு கூட அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த பாத்திரம் தான் இது. நிறைய பேருக்கு தெரியும், நான் நிறைய பேருக்கு சொல்லியிருப்பேன். சப்போஸ் யாருக்கு புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளோட ரசம் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. கலர் பார்த்திங்களா, அந்த கொள்ளு கலருக்கே வந்துடுச்சு மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம். ஸோ இவ்வளோ ரசம் எதுக்கு அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக சூப்பு மாதிரி குடிப்போம், அதுக்காக தான். ஸோ சமையல் வேலை முடிஞ்சிடுச்சு, எல்லா வேலையும் எடுத்து வச்சுட்டேன். இன்னுமே அவர் சாப்பிட வரல. ஸோ கூப்பிட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ அவர் வரத்துக்குள்ளார போயிட்டு நான் என்னோடய பர்சனல் ஒர்க் குளிக்கிறது எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துடுவேன். ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து கிளாஸ் இருக்குதுங்க. ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளாஸ்க்கு உட்காந்துட்டேன். இவன் வந்து ஸ்னோவுக்கு வெளில போகணுன்ட்டு ஒரே ஆட்டம். ஸோ உடம்பு முடியல, அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமாக பிடிச்சி வச்சுருக்கேன். சரி நான் ஜன்னலையாவது திறந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். ஃபீவரும் வந்துருச்சு, மருந்தும் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அடுத்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிடவே வந்தாச்சுங்க. லஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப லேட் ஆகிடுச்சு. டைம் பார்த்தீங்க அப்படின்னா 2:00 மேலே ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து 11:30க்கு தான் சாப்பிட்டாங்க. ஸோ அதனால் 2:30 ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு, லஞ்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ நம்மளோட லஞ்ச் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட ரைஸ், கிச்சிலி சம்பார் ரைஸ், அதுக்கப்புறம் கொள்ளு தொகையல், அவங்களுக்கு ஒரு முட்டை. ஸோ லஞ்ச் ரெடி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும், என்ன மாதிரி ரெசிபிஸ் போடணும் அப்படின்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.